Good morning second standard students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது numbers. N-U-M-B-E-R-S N-U-M-B-E-R-S numbers from 14,000 to 15,000. நம்ம numbers பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். The Fox and the Stork. Fox ஃபாக்ஸ் அப்படின்னா என்ன? நரி. F-O-X ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா என்னன்னா நரி. S-T-O-R-K ஸ்டோர்க். ஸ்டோர்க் அப்படின்னா என்னன்னா நாரை. அது கொக்கு மாதிரியே இருக்கும், ஆனா அது கொக்கு கிடையாது, அது நாரை. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டோர்க். ஓகேவா? ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஸ்டோர்க்கும் ஒரு ஃபாக்ஸும் இருந்துச்சாம். ஃபாரஸ்ட்னா என்ன? காடு. F-O-R-E-S-T ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னா என்ன? காடு. ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஸ்டோர்க்கும் ஒரு ஃபாக்ஸும் இருந்துச்சாம். ரெண்டும் பக்கத்து வீட்டில் இருந்துச்சாம். ஒரு நாள் ஃபாக்ஸ் ஸ்டோர்க்கை பார்த்து, நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் நீ என் வீட்டுக்கு வந்ததே இல்லை, நானும் உன் வீட்டுக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். சொல்லிட்டு, நீ இன்னைக்கு டின்னருக்கு என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு இன்வைட் பண்ணிச்சான். டின்னர்னா நைட்டு சாப்பாடு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூங்குவோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன? டின்னர். D-I-N-N-E-R டின்னர். D-I-N-N-E-R டின்னர். நீ இன்னைக்கு டின்னருக்கு என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு இன்வைட் பண்ணிச்சான். சரி, நான் வரேன்னு சொன்னிச்சான் ஸ்டோர்க். நைட் ஆயிடுச்சு. ஸ்டோர்க் போகுது ஃபாக்ஸ் வீட்டுக்கு. எங்க போகுது? ஃபாக்ஸ் வீட்டுக்கு போகுது. எதுக்கு போகுது? டின்னருக்கு போகுது. நைட்டு சாப்பாடு சாப்பிட போகுது. ஸ்டோர்க் போய் காலிங் பெல்ல அடிச்சுச்சான். காலிங் பெல் அடிச்சதும் ஃபாக்ஸ் கதவை திறந்து வெல்கம் வெல்கம் உள்ளவா ஸ்டோர்க் அப்படின்னு இன்வைட் பண்ணிச்சான். எப்படி இன்வைட் பண்ணிச்சு? வெல்கம் வெல்கம் உள்ளவா ஸ்டோர்க் அப்படின்னு இன்வைட் பண்ணிச்சான். ஸ்டோர்க்கும் உள்ள போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துச்சான். டைனிங் டேபிள் எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அதை சுற்றி ஒரு 4 இல்லை 5 சேரோ போட்டிருப்பாங்க. அதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் டைனிங் டேபிள். சாப்பிட்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த டேபிளை. D-I-N-I-N-G டைனிங். T-A-B-L-E டைனிங் டேபிள். டைனிங் டேபிள்னா என்ன? ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அதை சுற்றி ஒரு 4-5 சேர் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்காக தான் அந்த டேபிளை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டைனிங் டேபிள். ஓகேவா? ஸ்டோர்க்குள்ளே போய் டைனிங் டேபிளில் உட்காந்துச்சான். ஃபாக்ஸ் சூப் எடுத்துட்டு வந்துச்சான். SOUP சூப் எடுத்துட்டு வந்துச்சான். சூப்பை ஷாலோ பவுலில் எடுத்துட்டு வந்துச்சான். ஷாலோ பவுல் எப்படி இருக்கும்னா, இப்படி தான் இருக்கும் ஷாலோ பவுல். இதுக்கு பேர் தான் ஷாலோ பவுல். ஷாலோனா என்ன அப்படின்னா, இது பாருங்க, இதோட டாப் இது, இதோட பாட்டம் இது. பாருங்க, டாப்க்கும் பாட்டம்க்கும் சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்கு இல்லையா? இதோட ஹைட் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் அகலம் பாருங்க பெருசாக இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஷாலோ. இந்த டாப்புக்கும் இந்த பாட்டம்க்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஷாலோ பவுல். ஷாலோ பவுலில் எடுத்துட்டு வந்துச்சான். என்ன எடுத்துட்டு வந்துச்சு? ஷாலோ பவுலில் சூப் எடுத்துட்டு வந்துச்சான். SHALLOW ஷாலோ. BOWL ஷாலோ பவுல். ஷாலோ பவுலில் எடுத்துட்டு வந்துச்சான்.
ஸ்டோர் கோட லாங் பீக் வச்சு அது எப்படி ஷாலோ பவுலில் இருக்க சூப்பை குடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டோர் கோட மவுத் என்னதான், பீக்கு தான் அதோட மவுத்து. பாருங்க, ஸ்டோர் கோட மவுத் எதுதான், இந்த பீக்கு தான் ஸ்டோர் கோட மவுத்து. இந்த பீக்கை வச்சு அதால் என்ன பண்ண முடியாது, ஷாலோ பவுலில் இருக்க சூப்பை குடிக்க முடியாது. அதுக்கு எதில் ஊற்றி தரணும் அப்படின்னா நேரோ வேஸ்ட்னு ஒன்று இருக்குது. நேரோவாக எதில் இருக்கோ, ஒரு ஜக்கு இல்லை நேரோவாக இருக்கிற ஏதாவது பாத்திரத்தில் தான் அதுக்கு சூப் ஊற்றி கொடுக்க முடியும். அப்போ தான் அதால் குடிக்க முடியும். ஏன்னா அதோட பீக் அப்படி. ஓகேவா? ஆனால் ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சு, இது தெரியும் ஃபாக்ஸுக்கு, அதால் ஷாலோ பவுலில் ஊற்றி கொடுத்தா ஸ்டோர்க்கால குடிக்க முடியாதுன்னு ஃபாக்ஸ்க்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுச்சு ஃபாக்ஸு, வேணும்னே அதை ஷாலோ பவுலில் ஊற்றி கொடுத்துச்சு. ஸ்டோருக்கு என்ன பண்ணுச்சு, ஷாலோ பவுலில் சூப் ஊற்றி கொடுத்துச்சு. ஆனால் ஃபாக்ஸால் என்ன பண்ண முடியும், ஷாலோ பவுலில் இருக்க சூப்பை குடிக்க முடியும். ஷாலோ பவுல்னா இதுதான் ஷாலோ பவுல். இதில் இருக்க சூப்பை ஃபாக்ஸால் குடிக்க முடியும், ஆனால் ஸ்டோர்க்கால் குடிக்க முடியாது. ஏன்னா ஃபாக்ஸோட மவுத் அப்படி, ஸ்டோர்க்கோட மவுத் வந்து பீக். அதனால் ஃபாக்ஸால் குடிக்க முடியும் இதில் இருக்க சூப்பை, ஆனால் ஸ்டோர்க்கால் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சு, வேணும்னே ஷாலோ பவுலில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சான். கொடுத்தோன்னே ஃபாக்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆச்சு, ஸ்டோர்க்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இது வேணும்னே நம்மளுக்கு ஷாலோ பவுலில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, நமக்கு குடிக்க முடியாது, இதில் இருந்தால் நம்மளால் குடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் வேணும்னே ஃபாக்ஸு ஷாலோ பவுலில் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு ஸ்டோர்க்கு செம்ம கோவம் வந்துருச்சான். ஸ்டோர்க்கு ஏற்கனவே ரொம்ப பசியோட வேற வந்துருச்சான். அதனால ஸ்டோர்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனால் ஸ்டோர்க்கு என்ன பண்ணுச்சான், இந்த ஃபாக்ஸ் இன்னைக்கு பண்ணது தப்புன்னு நம்ம ஃபாக்ஸை ரியலைஸ் பண்ண வைக்கணும், உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அமைதியாக ஸ்டோர்க்கு என்ன பண்ணுச்சு, எந்திரிச்சு போயிருச்சான் அதோட வீட்டுக்கு. அது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம நம்பர்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாம். NUMBERS நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதணும். செகண்ட் கொடுத்துருக்க நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதணும். 52 51க்கு அப்புறம் 52. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் 52க்கு அப்புறம் 53. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் 53க்கு அப்புறம் 54. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் 54க்கு அப்புறம் 55. ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு 55க்கு அப்புறம் 56. ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு 56க்கு அப்புறம் 57. ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு 57க்கு அப்புறம் 58. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் 58க்கு அப்புறம் 59. இது எப்படி ரீட் பண்ணுறது, இங்கே 14 இருக்கிறதுனால 14,400. ஏன் இங்கே 400ன்னு சொல்கிறோம், 4 இருக்கிறதுனால 451. 14,451. 14,460. இங்கேயும் 14 தான் இருக்குது, அதனால எப்படி ரீட் பண்ணணும், 14,000 4 இருக்குங்க, ஸோ 460. 14,451. 14,452. 14,453.
14,454, 14,455, 14,456, 14,457, 14,458, 14,459, 14,460. Okay va? Next sum. $14,671. 14,000 இங்கே 6 இருக்கிறதுனால 671. 14,680. First இருக்கிற நம்பர் என்ன? 14,671. ஸோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 14,680. ஸோ அதை எடுத்து லாஸ்ட்ல எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நடுவில் இருக்க நம்பர்ஸை நம்ம தான் ஃபில் பண்ணணும். 14,672. ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் எடுத்து அப்படியே எழுதணும். 71க்கு அப்புறம் என்ன வரும்? 72. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ். 72க்கு அப்புறம் 73. ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுறோம். 73க்கு அப்புறம் 74. 74க்கு அப்புறம் 75. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ். 75க்கு அப்புறம் 76. இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. 76க்கு அப்புறம் 77. 77க்கு அப்புறம் 78. 78க்கு அப்புறம் என்ன வரும்? 79. 79க்கு அப்புறம் என்ன வரும்? 80. அது நம்ம கொஸ்டின்லேயே இருக்கு. 14,680. 14,671. 14,672. 14,673. 14,674. 14,675. 14,676. 14,677. 14,678. 14,679. 14,680. Next என்ன question? 14,881. 14,890. 14,000 14 இருக்கிறதுனால 14,000. 8 இருக்கிறதுனால 881. 14,881. 14,890. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும். செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதணும். 14,881. 14,890. இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ். 81க்கு அப்புறம் 82. 82க்கு அப்புறம் 83. 83க்கு அப்புறம் 84. 84க்கு அப்புறம் 85. 85க்கு அப்புறம் 86. 86க்கு அப்புறம் 87. 87க்கு அப்புறம் 88. 148 அப்படியே எழுதிடுறோம். 88க்கு அப்புறம் 89. 89க்கு அப்புறம் 90. ஆனால் இது எதில் இருக்கும்? கொஸ்டின்லேயே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொஸ்டின்லேயே இருக்கும். நடுவில் இருக்க நம்பர்ஸ் நம்ம எழுதணும்.
14,881, 14,882, 14,883, 14,884, 14,885, 14,886, 14,887, 14,888, 14,889, 14,890. ஓகே, அந்த ஸ்டோர்க் என்ன பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் டே ஸ்டோர் ஃபாக்ஸை டின்னருக்கு இன்வைட் பண்ணிச்சான். ஃபாக்ஸும் ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னிச்சான். நைட் ஆச்சான். ஃபாக்ஸு டின்னருக்கு ஸ்டோர்க் வீட்டுக்கு போச்சான். ஸ்டோர்க் என்ன பண்ணுச்சான், சூப் செஞ்சு டால் நேரோ வேஸ்டில் வச்சு கொடுத்துச்சான். டால் நேரோ வேஸ் எப்படி இருக்கும்னா இதுதான் டால் நேரோ வேஸ். நேரோ அப்படின்னா அகலமாக இல்லாமல் குட்டியாக இருக்குல்ல, அகலம்னா இப்படி நல்லா அகலமாக இருக்கணும், குட்டியாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் நேரோ, குறுகலாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதுக்கு பேர் தான் நேரோ வேஸ். ஓகே, இது குறுகலாக இருக்குல்ல, குட்டியாக இருக்குல்ல, அகலமாக இல்லாமல் குட்டியாக இருக்கு, அதுக்கு பேர் நேரோ. ஆனால் இந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன, வேஸ். இதுக்கு பேர் என்ன, வேஸ். ஸோ இதில் ஊற்றி கொடுத்துச்சான். டால் நேரோ வேஸ்டில் ஊற்றி கொடுத்துச்சான். ஃபாக்ஸால் என்ன பண்ண முடியாது, வேஸ்டில் இருக்க சூப்பை குடிக்க முடியாது. இதில் இருக்க சூப்பை வீக் இருந்தால் தான் குடிக்க முடியும். ஃபாக்ஸால் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. அப்போதான் ஃபாக்ஸ் ரியலைஸ் பண்ணுச்சான், நம்ம அன்னைக்கு செஞ்சது தப்பு. நம்ம ஸ்டோர்க் நம்ம வீட்டுக்கு வந்தபோது நம்ம ஷாலோ பவுலில் ஊற்றி கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஃபாக்ஸ் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுச்சான். ஓகே, $14,961, $14,970, $14,961 to $14,970. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும். 961, 14,961, 14,970. ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும். செகண்டில் இருக்கிற நம்பர் எடுத்து லாஸ்டில் எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், நடுவில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம தான் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதுவோமா. ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் 149, 61க்கு அப்புறம் என்ன வரும், 62, 149, 62க்கு அப்புறம் 63, 149, 63க்கு அப்புறம் 64, 149, 64க்கு அப்புறம் 65, 149, 65க்கு அப்புறம் 66, 149, 66க்கு அப்புறம் 67, 149, 67க்கு அப்புறம் 68, 149, 68க்கு அப்புறம் 69, 69க்கு அப்புறம் 70. இது எப்படி ரீட் பண்ணுறது, 14,961, 14,962. இங்கே 900ன்னு சொல்கிறோம், இங்கே 9 இருக்குது, தேர்ட் பிளேஸில் 9 இருக்குது, அதனால் நம்ம என்ன சொல்லணும், 900. 14,962, 14,963, 14,964,
14,965, 14,966, 14,967, 14,968, 14,969, 14,970. ஒரு பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பேர்டுக்கு கண்ணே தெரியாதான், அது என்ன பேர்டு அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன பேர்டு, அது என்ன, அந்த பேர்டோட பேரை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு சொல்கிறேன். 14,991, 14,991 to 15,000. நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்டில் எழுதிடணும். 14,991 செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்டில் எழுதிடணும். 14,991 அதை எடுத்து ஃபர்ஸ்டில் எழுதிட்டோம். செகண்ட் கொடுத்துருக்க நம்பர் எடுத்து லாஸ்டில் எழுதிட்டோம். 15,000. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். 91க்கு அப்புறம் 92, அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ். 92க்கு அப்புறம் 93, 93க்கு அப்புறம் 94, 94க்கு அப்புறம் 95, 95க்கு அப்புறம் என்ன வரும், 96. அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படியே எழுதணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. 96க்கு அப்புறம் 97, 149, 97க்கு அப்புறம் 98. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். 98க்கு அப்புறம் 99, 14,999க்கு அப்புறம் என்ன வரும், 15,000. அது கொஸ்டின்லேயே இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 14,499க்கு அப்புறம் என்ன வரும், 15,000. அது என்ன பேர்ட் அப்படின்னா கிவி பேர்ட். அந்த பேர்டுக்கு கண்ணு தெரியாதான். அது எப்படி அப்போ பூச்சியெல்லாம் பிடிச்சு சாப்பிடும் அப்படின்னா, அதை ஸ்மெல் பண்ணி பிடிச்சு சாப்பிடுமா. ஸ்மெல் பண்ணி பிடிச்சு சாப்பிடுமா. அதுக்கு என்ன கண்ணு தெரியாதான். ஓகே. இன்னொரு பேர்ட், அது அந்த பேர்ட் பறக்கும் போதே தூங்குமா. அது என்ன பேர்ட், அது என்ன பண்ணுமா, பறக்கும் போதே தூங்குமா. அது என்ன பேர்ட் உங்களுக்கு தெரியுமா? சரி, நம்ம ஒருத்தர் ரீகால் பண்ணிட்டு அது என்ன பேர்ட்னு சொல்றேன். $14,000 to 15,000. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த நம்பர்ஸ். 14,000 to 15,000, 14,451 to 14,460. இதுக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸை நம்ம எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிடணும். செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதிடணும். 14,452, 14,453, 14,454, 14,455, 14,456, 14,457, 14,458, 14,459, 14,460. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், 14,671 to 14,680. ஸோ ஃபர்ஸ்டில் இருக்கிற நம்பர் எடுத்து ஃபர்ஸ்டில் எழுதணும். செகண்ட் இருக்கிற நம்பர் எடுத்து லாஸ்டில் எழுதணும். இந்த நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்மளோட ஆன்சர்ஸ். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எழுதாமல் விட்டுறக்கூடாது. அது என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்து எழுதணும்.
14,671, 14,672, 14,673, 14,674, 14,675, 14,676, 14,677, 14,678, 14,679, 14,680. நெக்ஸ்ட் என்ன சம் பார்த்தோம்? 14,881 to 14,890. ஓகே, நான் கிவி பேர்டுக்கு ஸ்பெல்லிங்கே சொல்லல. கிவி பேர்ட் KIWI, கிவி, BIRD, கிவி பேர்ட். இந்த கிவி பேர்டுக்கு கண்ணு தெரியாது, இது பிளைண்ட், BLIND, பிளைண்ட்னா கண்ணு தெரியாதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த கிவி பேர்ட் வந்து பிளைண்டு, ஆனால் எப்படி பூச்சியெல்லாம் பிடிச்சு சாப்பிடும்? ஸ்மெல் பண்ணி பிடிச்சு சாப்பிடும். 14,881 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டோம், செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நடுவில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம தான் ஃபில் பண்ணணும். 14,882 நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் 81க்கு அப்புறம் 82, 82க்கு அப்புறம் 83, 83க்கு அப்புறம் 84. இது உங்களுக்கே தெரியும். 14,881, 14,882, 14,883, 14,884, 14,885, 14,886, 14,887, 14,888, 14,889, 14,890. Next என்ன question? 14,961 to 14,970. இதுல ஏன் 900 சொல்றோம்? ஏன்னா இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. இங்க 14 இருக்கிறதுனால 14,991. சாரி, 14,961. இங்க 6 இருக்கு, அதனால என்ன சொல்லணும்? 61. 14,970. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிடணும், செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதிடணும். இந்த கோடுக்கு பேர் என்னன்னா ஃப்ரம் 14,961 to 14,970 அப்படின்னு அர்த்தம். அப்போ நடுவில் இருக்க நம்பர்ஸை நம்ம தான் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டோம், செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதுவோம், லாஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்க, கொஸ்டின்லையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகலை இல்லையா? 61, 70, இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இது எப்படி ரீட் பண்ணுறது? 14,961, 14,962, 14,963, 14,964, 14,965, 14,966, 14,967, 14,968, 14,969, 14,970.
அது என்ன பேர்ட்? எந்த பேர்ட் பறக்கும் போதே தூங்கும் அப்படின்னா அல்பட்ராஸ். ALBA அல்பட்ராஸ். TROSS அல்பட்ராஸ். இந்த பேர்ட் பறக்கும் போதே என்ன பண்ணுமா? தூங்குமா. பறந்துக்கிட்டே தூங்குமா. அந்த பேர்டுக்கு பேர் என்ன? அல்பட்ராஸ். இந்த பேர்டுக்கு கண்ணு தெரியாது, அது ஸ்மெல் பண்ணி தான் இன்செக்டை பிடிச்சு சாப்பிடும். லாஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? 14,991 to 15,000. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும், செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட்ல எழுதணும், செகண்ட் நம்பர் லாஸ்ட்ல. இது எப்படி ரீட் பண்ணணும்? 14,991, 14,992, 14,993, 14,994, 14,995, 14,996, 14,997, 14,998, 14,999, 15,000. 14,999 அப்புறம் என்ன வரும்? 15,000. Thank you.